கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதில் வல்லவன் யார்? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கடன் வாங்கிட்டா அந்த கடனை நேர்மையாக செலுத்தணும். அந்த கடனை நேர்மையாக செலுத்தலைன்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் இடையூறு கொடுக்கும்போது அந்த கடனை கொடுக்க முடியாது என்று திரும்பிக் கொள்வதும் உண்டு. அது ஒரு தனி மனிதனிடம் வாங்கிய கடனாக இருந்தாலும் சரி, வங்கியில் வாங்கிய கடனாக இருந்தாலும் சரி, திருப்பி தரவில்லை என்றால் நீங்கள் திருப்பி தர முடியாது என்ற சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது அந்த கடன் கொடுத்தவர்கள் உங்களை பலவிதமான கேள்விகளை கேட்டு அவமானப்படுத்துகிறார்கள். அப்படி அவமானம் படுத்தும் போது நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த கடன் கொடுத்தவர் மீது ஒரு புகாரை கொடுத்து அவர்களுடைய கடனை கொடுக்க விடாமல் சில நேரம் செய்ய முடியும் உங்களால். அவர்களுக்கு நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் செய்ய முடியும். ஆனால் கொடுத்த கடனை வசூலித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் ஒருவரை நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். மனிதர்களிடம் வேண்டுமென்றால் கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு காலதாமதம் கேட்கலாம், அல்லது வழக்கு தொடுத்து கடனை திருப்பி கொடுக்காமலும் விட்டுவிடலாம். ஆனால் ஒருவன் இருக்கிறான், அவன் கொடுத்த கடனை சரியான நேரத்திற்கு அவன் திருப்பி வாங்கி விடுவான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் யார் என்றால் இறைவன்தான். இந்த உடலை உங்களுக்கு தாய் தந்தை கொடுக்கிறார்கள், ஆனால் உயிரை மட்டும் அந்த இறைவன் கொடுக்கிறான். அவன் கொடுத்த உயிரை அவன் நிச்சயமாக திருப்பி எடுத்துக் கொள்ளுவான் அந்த காலம் வரும்போது. சரியான காலத்திற்குள் ஒருவனுக்கு கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள் மீண்டும் தவணை கேட்கலாம். ஆனால் இறைவன் என்ற ஃபைனான்ஸ்காரன் அவனிடம் கடனை சரியான நேரத்திற்கு நீங்கள் திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உடலில் இருக்கும் உயிர் அவன் கொடுத்த கடன்தான். அந்த கடனை நீங்கள் மறுத்தாலும் இல்லை, நீங்கள் இந்த நாட்டை விட்டு அடுத்த நாடு சென்றாலும், உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும்
அவன் கொடுத்த கடனை வசூல் செய்தே தீர்வான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கடன் கொடுத்த உயிரை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தினால் அது சிறப்பாக இருக்காது. இறைவன் கொடுத்த இந்த உயிர் என்ற கடனை நீங்கள் உன்னதமாக நினைத்து இந்த உலகில் மண் உலகில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.